வெட்கப்படக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு யாருக்காகவும் மனைவிக்கு கொடுக்கிற கண்ணியத்தை குறைச்சிக்கிட கூடாது. மனைவிக்குள்ள உரிமை, மனைவிக்குள்ள கண்ணியம், மனைவியை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தை. அவங்க பார்த்தா ஏதாவது சொல்வாங்களோ, இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, இல்ல இவன் மனைவி பக்கம் சாஞ்சிட்டான்னு சொல்லிடுவார்களோ என்பதற்காக என் மனைவியின் அந்தஸ்தை, அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை நான் விடக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கரம் பற்றிய மனைவி, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யாருக்கு பயப்பட வேண்டும்? மரியாதை என்பது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். கண்ணியம் கொடுக்க வேண்டிய இடத்தில் மனைவியை தூரமாக்க முடியாது. மனைவி அவர்களுக்கு என்ன ஸ்தானம்? மூணாவது இடத்தில் மனைவி வைத்து பார்ப்பதா? மனைவியை எங்கோ ஒரு ஓரத்தில் வைத்து பார்ப்பதா? என் வாழ்க்கையின் சம பங்காளி என் மனைவி, வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் மனைவி. என் மனைவிக்கின்ற அந்தஸ்துகள் உண்டு, கண்ணியம் உண்டு, மரியாதை உண்டு, கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் கணவனுக்கு சொந்தம், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொந்தம்.